ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் எ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 15. லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷனாக மியூசிக் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருது. அந்த சிங்கர் பேசிகிட்டு இருக்காங்க, நான் எல்லாத்துக்கூடயும் இன்ட்ராக்ஷன் வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி. ஆடியன்ஸ்லேருந்து ஒரு லக்கி பர்சனை செலக்ட் பண்ணி அவங்க ஸ்டேஜில் பாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அந்த சிங்கர் 49 நம்பர் சூஸ் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம லூராங்க்கு 49 வந்துடுது. உடனே அவன் கூரான் கிட்ட ஏதோ நீ வச்சுக்கிறியா, எனக்கு பாடலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே எல்லாரும் நீயே போய் பாடு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, லூராங் தான் எல்லாம் கண்டுபிடிச்சதும் கமான் சியர் அப், வாங்க மேலே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே மேலே போய் நம்ம லூராங் ஒன்றும் சும்மா இல்லை, பயங்கரமாக பாடுறாரு நம்ம ஜைசையை பார்த்துக்கிட்டே. கீழே லூராங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜைசைக்கு ஒரே சந்தோஷம், ஓ இவ்வளோ அழகா பாடுறானே அப்படின்ற மாதிரி. யாரும் அந்த ஃபெஸ்டிவல் முடிச்சதும் இங்கே பீச் பக்கம் வராங்க. நம்ம சாங்ஸியா சொல்றாங்க, இதெல்லாம் பார்த்தா வெச்சக்கண்ணை கூட எடுக்க முடியல, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம வாங்ஃபாங் நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ உடனே சாங்ஸி எனக்கு தெரியும், உடனே லூராங் பாடினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பா அப்படிதானேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததை காட்டுறா. பார்த்தா இவங்க கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது, லூராங்கோட சத்தம் கேட்கவே இல்லை. உடனே நம்ம கூரான் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் கேட்குறான். உடனே என்ன பண்ணுன்னு சாங்ஸியா கேட்குறப்போ தண்ணியெல்லாம் எடுத்து மேலே தெளிச்சு விட்டுட்டு எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க ரொம்பவே ஜாலியாக. நம்ம ஜாங்ஸியாவோட ஷூ புதுசாக இருக்கிறனால ஏன்டா என் ஷூவை நலைக்கிற அப்படின்ற மாதிரி ஷூவை கழட்டி விட்டு வெறித்தனமாக போய் நம்ம கூரான் மேலேயும் வாங்வாங் மேலேயும் தண்ணி தெளிச்சு விட்டு எல்லாம் பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கோம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருக்கோம் அப்படின்னு கூரான் சொல்ல, நம்ம ஜாங்ஸி அதுக்கோசரம் தண்ணிக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு முழுக்கி எடுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ஜாய் பண்ணும்ல அப்படின்ற மாதிரி கூரான் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஜாங்ஸியா இங்கே அடிக்கிற காற்றுல எல்லா கஷ்டமும் மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம ஜைசையும் சம்மர்னாலே அப்படிதானே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வாங்ஃபாங் லூராங் கிட்ட கேட்குறான், உனக்கு சம்மர்னா எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு பனானா பாப்சிக்கலை ரெண்டாக பிரித்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம வாங்ஃபாங்கும் என் பாட்டி சூப்பராக பனானா பாப்சிக்கல் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டைம் எங்கள் எல்லாருக்கும் பண்ணித்தர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜைசை கத்துறாங்க, எனக்கு எல்லா சம்மரோட இந்த சம்மர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இங்கே நெக்ஸ்ட் டே ஸ்கூல் எல்லாத்தையும் கிளாஸ் மாற்றுறாங்க. அப்போ நம்ம ஜாங்ஸியாக பேசிகிட்டு இருக்காங்க, நல்ல வேலை என்கிட்ட மினிமம் என்ரோல் மார்க் இருந்ததுனால என்னை இந்த கிளாஸில் போட்டாங்க, இல்லைன்னா கிளாஸ் 5ல போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜைசை நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் இருக்கணும் போல், நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் கேப் போட்டுட்டு உள்ளே வரான். யாருன்னு பார்த்தா நம்ம வாங்ஃபாங்கு. வாங்ஃபாங் நீ இங்கேயே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த கிளாஸில் போட்டது ரொம்ப கம்மிதான்ற மாதிரி கொஞ்சம் பீத்திட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ மிஸ்டர் லின் வராரு. கிளாஸ் 2ஓட லிபரல் ஆர்ட்ஸ்க்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ மிஸ்டர் லின் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இதே தான் மிஸ் ஜாங்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாங் சொல்கிறாங்க, சீனியர் ஐயில் கிரேட் 11 எல்லாரும் பிரிவாங்க, ஸோ ஈவினிங்கில் செல்ஃப் லேர்னிங் செஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாரும் கிளாஸை கவனிங்க, ஃபர்ஸ்ட் செஷனில் வொக்காபுலரி பற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூரான் பேசிகிட்டு இருக்கான். மிஸ் ஜாங் சொல்கிறாங்க, குவாங்ஃபாங் இல்லைன்னு ஒன்னே லூராங்க போட்டு நீ தொலை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி. உடனே ஃபாங்க பார்க்க 2 பேரும் வராங்க. நம்ம ஜாங்ஸியை இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கன்னு கேட்குறப்போ என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மீதியான ஃப்ரெண்டை என்ன பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ உடனே நம்ம ஜைசை, யார் உனக்கு மெமரி லாஸ்க்கு இதாகிடுச்சா, இவன் அமைதியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜாங் லூராங்க கூரானும் எல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வாங்ஃபாங்க்கு பல்ப் ஆயிடுது. அப்போ இவனுங்க என்ன பார்க்க வரலையா அப்படின்ற மாதிரி. உடனே லூராங் சொல்லிட்டு இருக்கான், இந்த நோட்ஸ் எல்லாம் நீ வச்சுக்கோ, உனக்கு ஈவினிங் செல்ஃப் லேர்னிங் செஷனில் இது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம கூரான் ஜாங்ஜே கிட்ட கேட்குறான், நம்ம மதியானம் எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு கேட்குறப்போ நான் வரல, எங்கேன்னு கூட கேட்காம வரலன்னு சொல்கிறேன், உன் கூட வந்தாலே போர் தான், அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கான், அதை போய் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், அதான் வரலைங்கிறீல்ல, பரவாயில்ல விடு அப்படின்னு சொன்னது. நான் வரேன் குரான், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே என்னடான்னா நம்ம ஷானியோ அனுப்பின கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. நம்ம ஜைசைக்கு, லூராங்க்கு, வாங்ஃபாங்க்கு, கூரானுக்கு எல்லாத்துக்குமே கிஃப்ட் வந்துடுது. ஆனால் நம்ம ஜாங்ஸியாக்கு மட்டும் கிஃப்ட் இல்லை. அவளை சமாதானப்படுத்த நம்ம கூரான் பேசிகிட்டு இருக்கான். ஒருவேளை உனக்கு ஸ்பெஷலாக கூட அனுப்பலாம்ல, அதனால தனியாக கூட அனுப்பலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னது. நம்ம ஆள் உடனே ஹாப்பி ஆயிடுறா. சரின்னு நம்ம கூரான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பேக் வச்சு வைக்காம போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிறான். உடனே டெக்ஸ்ட் பண்ணுறான் ஷானியூக்கு, நீ ஏன் அவளுக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஷானியோ சொல்கிறான், ஆக்சுவலாக எனக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல, நீ வேணா அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே இவனும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான்.
ஒன்று பார்த்து நம்ம ஜாங்ஸியா கூரானுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. என்னோட ப்ரெசென்ட் வந்ததும் நீ சொல்லுப்பா, நீ மறந்துடுவ. ஷானியோ எனக்காக அனுப்புனதை நீ கண்டிப்பாக மறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறா. இங்கே நெக்ஸ்ட் டே நம்ம கூரானே கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறான். அவளுக்காக என்ன வாங்குறது அப்படின்ற மாதிரி மண்டை போட்டு குழப்பிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வாட்ச் எடுத்து அந்த ஷாப் கீப்பர்கிட்ட போய் எனக்கு இது கிஃப்ட் பண்ண தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் ஒரு பொண்ணுக்காக தானே இதை எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்களும் பேசிட்டு ரேப் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் நம்ம கூரான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எப்படி அவகிட்ட சொல்லி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜாங்ஸியா பின்னாடி இருந்து பார்த்துறாங்க. கூரான் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது கையில் இருக்கிறத பார்த்தாரா. உடனே நம்ம வாங்க இருந்துக்கிட்டு ஷானியோ அனுப்புனது வந்துருச்சா கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோதை ஹாப்பியாக வாங்கி பிரித்து பார்த்துட்டு இருக்கா. பேக்கிங்கே சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி. திறந்து பார்த்தா தெரியுது அது ஒரு வாட்சு, செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜார்ஜியா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா வாட்சை. இது ரொம்பவே நல்லா இருக்கு, நீ ஷானியா கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம கூரான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கு. ஏதோ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் கதவு திறந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம வாங்கும் ஜாங்ஜியாவும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கூரான் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறப்போ நீ முதல்ல தள்ளு அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறான். உடனே நம்ம வாங்ஃபாங் லைப்ரரியில் மீட் பண்ணலான்னு நினச்சேன், நீ தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏதோ உடம்பு சரியில்லையோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எங்கள் மனசு கேட்காம இங்கேயே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி புழுகிட்டு இருக்கான். லைப்ரரியில் நல்ல ஸ்பாட் கிடச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதான் அவன் கண்டுபிடிச்சிட்றான். உடனே நம்ம ஜாங்கி ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன்னு கேட்குறப்போ ரூமில் இருக்கும், கொஞ்சமாக எடுத்துக்கோ எனக்கும் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஒரு ரூமுக்கு போகிறா. அங்கே போய் தெரியாமல் அந்த ஸ்நாக்ஸ் அந்த கீபோர்ட் மேலே விட்டு லேப்டாப் ஆன் ஆயிருது. அப்போ பார்த்துட்றா நம்ம செஞ்சுவா நீ மெசேஜ் அனுப்புனதை. இப்போ நம்ம ஆளுக்கு ஒரே சோகமாயிருது. அவளும் அந்த ஸ்நாக்ஸ் அப்படியே சோகமாக கொண்டுட்டு வந்து இங்கே வச்சுட்டு எல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூரான் கேட்குறான், மனசாட்சியோட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தில் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நம்ம ஜாங்ஸியை பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம கூரான் சொல்கிறான், மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்தால் நான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருப்பேன், அதுக்காக வெச்சக்கண்டு வாங்காமல் பார்த்துட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இன்னும் எல்லாரும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. எல்லாரும் எழுதிட்டு இருக்கப்ப நம்ம ஜாங்ஸியை மட்டும் வேகமாக எழுதுறா. அவள் சீக்கிரம் முடிச்சிடறா. முடிச்சதும் நம்ம கூரான் கிட்ட கேட்குறா, நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா கூரான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நம்ம கூரானும் நான் தான் அந்த வாட்டர் மெலனை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது வாங்கிட்டு வந்ததை நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது கூரான் படுபாவி, நான் அது ஒன்று கூட சாப்பிடலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு வாட்டர் மெலனுக்காகவா சண்டை போடுற, கேவலன்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம கூரான். நம்ம வாங்க தான் தின்றுப்பான். அவனும் தெரியாத மாதிரியே சொல்றான். உடனே அதை கண்டுபிடிச்சதெல்லாம் துரத்தி அடிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஜாங்ஜியா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து அந்த வாட்சை எடுத்து கட்டி பார்த்துட்டு இருக்கா. இங்கே நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் ஜாங்ஜியோட ஃப்ரெண்டு வந்து ஜாங்ஜியா வாட்ச் சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் தேங்க்யூ, இது எனக்கு பிடிச்சவங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம வாங்கும் ரொம்ப ஸ்பெஷலானவங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். உடனே ஜாங்ஜியா சொல்கிறா, அவன் ஒரு குட் ஃப்ரெண்டு, அவன் தான் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம சைஸே சொல்லிட்டு இருக்காங்க, பகலில் எதுவும் தெரியல, ஆனால் நைட் டைமில் கிளாஸில் தனியாக இருக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங்க, நீ பயப்பட வேண்டியது இந்த நோட்ஸை பார்த்துதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் எனக்கு எந்த பயமும் இல்லாத நீ கூட இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கரண்ட்டு போயிடுது. உடனே நம்ம லூராங்க சர்க்கியூட் பிரேக் ஆயிருக்கும், வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் மெழுகுபத்தி எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சிடுறான். நான் எப்போவோ வாங்கினேன், அதில் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லூராங்க ஜை கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம லூராங் கூட நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேப்பர் வாங்கி பார்த்துட்டு இருக்கான். பார்த்ததும் நீ மறுபடியும் தப்பு பண்ணியிருக்க ப்ரிப்போசிஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை திருத்திட்டு இருக்கான். உடனே நம்ம ஜைஸை இந்த ஆம்பியன்ஸில் கூட நீ எனக்கு கொஷின் தான் கிளியர் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே லூராங்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜைஸை அது நான் வந்து அது அப்படி சொல்லலை, ப்ரிப்போசிஷனை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறா. ஐ லைக் யூன்ற கான்ட்ரா பொசிஷனை நான் என்னன்னு சொல்லட்டா அப்படின்ற மாதிரி ஜை சொல்கிறா. ஒருத்தருக்கு என்ன பிடிக்கலனாலும் அவங்க நானா இருக்க மாட்டேன் கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம லூராங் சொல்றான், ஐ லைக் யூ இது ஒரு ப்ரிப்போசிஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எப்பவுமே மனசு ட்ரூவையும் ஃபால்ஸையும் தீர்மானிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். நெக்ஸ்ட் டே நம்ம சைஸை ஸ்கூலுக்கு வராங்க. இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நேற்று பிளாக் அவுட் ஆச்சு அதை பத்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை இப்போதான் மிஸ்டர் லென் வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒன்றா உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வாங்ஃபாங் சொல்கிறான், நான் வரப்போ டீச்சர்ஸ் ரூமில் பார்த்தேன், 2 டீச்சர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு, நான் அப்படியே ஷூலேஸ் கட்டுற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யாருக்கும் தெரியாமல் ஈவினிங்கில் செல்ஃப் லேர்னிங் செஷனில் கிரவுண்டில் கைப்பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே மிஸ் ஜாங் சொல்லிட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி.
பையனும் பொண்ணும் ஈவினிங் செஷன்ல ஒண்ணா உட்காந்துருந்ததா பேசிக்கிட்டாங்க. இது ஸ்கூல் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிச்சு. மிஸ் ஜாங் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் உங்க படிப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். யாராவது இப்படி பண்ணா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க 2 பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. லூராங் உன்னோட மார்க் 70% ஸ்கோர் ஆயிருக்கு, பரவாயில்ல, முன்னத்தை விட இப்போ எச்சாயிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏ ஜங்ஷன் வாரா பார்த்து என்ன சத்தம் வருது எம்டி ரூம்குள்ள அப்படின்ற மாதிரி ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா இவங்க 2 பேரும் அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துடுறா. நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல ஜாங்ஜியும் வாங்ஃபாங்கும் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜைஜை கூப்பிட ஒரு பொண்ணு வருது. உன்னை ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டாங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவளும் போறா. அங்கே போய் பார்த்தா நம்ம லூராங் நின்றுட்டு இருக்கான். உடனே மிஸ்டர் லின் உங்களை எதுக்காக இங்கே வர சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பவே மிஸ்டர் சான் சொல்றாங்க, வளன்னு பேசாம ஃபர்ஸ்ட் எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை பேசுங்க அப்படின்னு டென்ஷனா பேசுறாரு. இப்போ மிஸ்டர் சான் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கீங்களான்னு கேட்குறப்போ லூராங்கும் ஆமான்னு சொல்கிறாங்க. மிஸ் ஜாங் சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சைஜை சொல்கிறாங்க, மிஸ் ஜாங் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப மிஸ்டர் சான் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையா, உங்கள் 2 பேர்த்தோட ஃபோட்டோ எங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இந்தாங்க இதை பாருங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ நாங்கள் 2 பேரும் இங்கே படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சைஜை சொல்கிறா. படிக்கிறதுக்காக எம்டி கிளாஸ்க்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மிஸ்டர் சான் கேட்குறாரு. இதை ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து என்ன தெரியுது, உங்கள் நடவடிக்கை மற்றவங்கள பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மிஸ்டர் லின் சொல்கிறாரு, இவங்க ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, இவங்களை பற்றி தெரியாதவங்க கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சூசைசை தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டர் சான், என்ன நீ தலையாட்டிகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி கத்துறாரு. உடனே தன்னை கூல் பண்ணிக்கிட்டு, இங்கே பாரு சூசைசை, நீ இங்கிலீஷ் ரெசிடேஷன் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்னு மிஸ் ஜாங் சொல்லிட்டு இருந்தாங்க. மாதிரி லூராங்கோ ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க போகிறான், நீங்கள் 2 பேரும் இதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போக சொல்லிடுறாரு. இப்போ ஏ ஜங்ஷன் கேட்குறா, இன்னும் அவனை நீ தொந்தரவு பண்ண போறியா அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம சூசைசை திரும்பி, அப்போ நீ தான் டைரக்டர் சான் கிட்ட எங்களை பற்றி சொன்னையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன் இவ்வளோ முட்டாளா இருக்க, உனக்கு ஜாங்லூராங்க பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதனால தான் நீ என்னை பாதர் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி கேட்டதும், நீ நான்சென்ஸ் மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி ஏ ஜங்ஷன் சொல்கிறா. பை த வே நீ தான் இப்படி ரிப்போர்ட் பண்ணன்னு சொல்லி நான் ஜாங்லூராங் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வரா. ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாது, ஆனால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜாங்லூராங் கேட்டுடுறான். லூராங் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம்க்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். எல்லாம் பேசிட்டு வராங்க. ரிலேஷன்ஷிப் பிரச்சனைக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களாமே அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம லூராங்கோட அம்மா வந்திருக்காங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ நான் மட்டும் இங்கே வரலாம், ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமையே போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சும்மா காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. கிளாஸ் டீச்சர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வேறு கிளாஸ் பொண்ணோட நீ ரொம்ப க்ளோஸாக இருக்கியாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிளாஸில் நீ படிப்பு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நான் ஒன்றும் தம்பி அளவுக்கு படிக்க சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத மாதிரி நீ நடந்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா நீ உட்காரு, டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி மிஸ்டர் லின் சொல்கிறாங்க. நீங்கள் வந்த விஷயத்த பாரு அப்படின்ற மாதிரி உட்கார சொல்லிடுறாங்க. தான் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ மிஸ்டர் லின் வராரு. மாமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நான் இங்கே இருக்கலாம்ல, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான் லூராங். மிஸ்டர் லின் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ ஜூயாங்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க, அதனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அங்கே தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. 2 ஸ்கூலோட ப்ராக்ரஸும் வேற மாதிரி இருக்குது, இது உன்னோட ஸ்டடீஸை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே மிஸ்டர் லின் உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா நான் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லூராங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் ரூமுக்கு போய் சூசைசையோட டெக்ஸ்டே பார்த்துட்டு இருக்கான், ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறக்காக நம்ம சூசைசை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லூராங் இங்கே வா அப்படின்ற மாதிரி வந்து உட்கார சொல்கிறா. என்ன கிளம்பலைன்னு எனக்கு தெரியும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உன் கூடவே ஸ்கூலுக்கு போய் பழக்கமாயிருச்சு, இப்போ தனியாக போக லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ராங் ஏதாவது மைண்ட் அப்செட்டாக இருக்கியா, நம்மளை பற்றி பேசினதுனால நீ ஏதாவது இப்படி ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ரெண்டாவில் நம்ம ஜைஜை நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. கீ கிளாஸில் ஜாங்லூராங்கன்னு ஒரு பையன் இருக்கானாமா, பக்கத்து கிளாஸில் சவ் ஜைஜைன்னு ஒரு பொண்ணு அந்த பையனை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளுக்கு அதை கேட்டதும் ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறா. பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. அப்போ பேப்பர் விழுந்துருது. இதை நான் எடுக்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம லூராங் இல்லை நானே எடுத்துக்கிறேன், நம்ம எடுத்துக்கிறான். சரின்னு 2 பேரும் இப்போ நடந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் ரூமில் பேசிகிட்டு இருந்தது நான் பார்த்தேன். மிஸ்டர் லின் கிட்ட அகாடமிக் காம்படிஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு நம்மளால சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேசலை, ஏன்னா அவன் அந்த டென்ஷனில் இருக்கான்ல. அவன் மிஸ்டர் லின் சொன்னதே நினச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். உனக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, கூரான்ஸ் கிட்டேயும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சூசைசை பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே நம்ம லூராங் திடீர்னு கத்திடுறான், கொஞ்ச நேரம் பேசாம வரையா அப்படின்ற மாதிரி. அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறா. அவனும் அவளையே பார்த்துட்டு இருக்கான்.
வீட்டுக்கு போனதும் நம்ம சூசை அதையே நினைச்சிட்டு இருக்கா. ஏன் லூராங் இப்படி பண்ணா, ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல, அவனும் என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு இருக்கா. ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா. நான் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. இவ சந்தோஷமா இருந்தா தானே ஜெல்லி சாப்பிடுவா. இங்க என்னடானா சோகமா இருக்கா. நான் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு வீடியோ எடுத்துக்கிட்டே நிறைய ஜெல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. நிறையா ஜெல்லி சாப்பிட்றா. உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறா. போச்சு இந்த தடவை நான் சந்தோஷமாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அழுவுறா. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.